சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன சமைக்கணும், என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சமைக்கிற? ஐ மீன் என்ன மெனு? இன்னைக்கு வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா, கீரை பொரியல், வெஜிடபிள் சூப், புடலங்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார். நிறுத்து. என்ன இது? எல்லாமே வெஜ் ஐட்டமா இருக்கு. இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சமைக்கலையா? இன்னைக்கு அமாவாசை, சஷ்டி, ஏகாதசின்னு விரத நாட்கள்ல அசைவம் சமைக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஆஹா, இந்த ஒரு விஷயம் போதுமே அகிலா கிட்ட இவளை மாட்டி விட்டு அழ வைக்கிறதுக்கு. டூ ஒன் திங். எனக்கு வெஜ் பிரியாணி எல்லாம் வேணாம், எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். ஓகே? இன்னைக்கு அமாவாசை, நான்வெஜ் சமைக்க கூடாது. சமைச்சா அவங்க கோவப்படுவாங்க. ஹலோ, எனக்கு வேணுங்கிறத கேட்டு சமைச்சு கொடுக்க சொல்லி சம்மந்தி சொல்லிட்டு போனாங்க. நீயும் அதை கேட்டுட்டு தானே இருந்த? ஓகே ஓகே. நான் சொன்னா நீ சமைக்க மாட்ட, சம்மந்தி சொன்னாதான் நீ சமைப்பேன்னா சொல்லு. நான் வேணா சம்மந்திய வச்சே சொல்ல வைக்கிறேன். ஐயோ இல்ல, வேண்டாம். அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு மட்டன் பிரியாணி தானே வேணும், நான் சமைச்சு கொடுக்கறேன். இங்க பார் பார்வதி, ஏதோ வேண்டா வெறுப்பா சமைச்சு என்னால சாப்பிட முடியாம பண்ணிடாத. டேஸ்ட் சூப்பரா இருக்கணும், புரியுதா? எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைக்கிறேன். சமைச்சிடுறேன். போ, என்னோட ஆட்டத்தை நீ இன்னும் பார்த்ததில்ல, இனிமே பார்க்க போறேன். எனக்கு கிடைக்க இருந்த 120 கோடியை நீ கிடைக்க விடாம பண்ணிட்டல்ல, உன்னை நான் விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாரு. அகிலாக்கு பிரியாணி பரிமாறி என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, அது மட்டன் பிரியாணி ஆச்சே, அது அம்மாவுக்கு வச்சா தப்பாயிடுமே. நல்ல வாசனையா இருக்கு. ரொம்ப வாசனையா தான் இருக்கு. என்னது இது? அகிலா வாசம் பிடிச்சு உக்கிரமாயிட்டா. மட்டன் பிரியாணி எடுத்து வைக்க போறா. ஆஹா, இன்னைக்கு அமாவாசையாச்சே, ஆரம்பமாயிடுச்சு. என்னது இதுன்னு பாக்கலாம். அது போட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, நம்ம எப்படியாவது போய் தடுத்துருவோம். என்ன இது? மட்டன் பிரியாணி. இன்னைக்கு அமாவாசை, அசைவம் சமைக்க கூடாதுன்னு தெரியாதா? யார் இதை சமைச்சது? அம்மா, அக்கா. சமந்தி, பார்வதி தான் சமைச்சிருக்கணும். பார்வதி கிட்ட நான் தான் பிரியாணி வேணும்னு சொன்னேன். அவ என் மேல இருக்கிற பிரியத்துல மட்டன் பிரியாணியே பண்ணிட்டா போல இருக்கு. அப்படிதானே பார்வதி? கங்கா நல்லாவே காய் நகர்த்துறாளே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நடக்கட்டும். வேடிக்கை பாக்குறதும் சந்தோஷம்தான்.
இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சம்பந்தி. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. பத்த வச்சாச்சு. இந்த வீட்டோட பழக்க வழக்கங்களை மாத்தணும்னு நினைக்காதீங்க. காலங்காலமா இங்க இருக்கிற பழக்கங்களை மதிக்கிறவங்க மட்டும் இங்க சமைச்சா போதும். மதிக்காதவங்க இனிமே கிச்சனுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா, இதுதான் என் முடிவு. அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா. நடந்த உண்மை என்னன்னு தெரியாம அம்மா உன்னை திட்டும்போது ஏன் நீ அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லல? ஏன் சொல்லலன்னு கேட்டா ஏத்துக்கவே முடியாத ஒரு காரணத்தை சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணுவேன். சரி, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம உண்மையை சொல்வியா? என்ன மாமா கேளுங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பதிலா பேசாம ஜானகம்மா வீட்டுல இருந்துக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன மாமா என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? நாம அந்த வீட்ல இருக்கும்போது நீங்களும் அம்மாவும் ஒன்னா இருக்கணும், ஒரே வீட்ல இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் மாமா. என் வேண்டுதல் பலிச்சிருச்சு. அதுல எனக்கு சந்தோஷம்தான் மாமா. மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்தினதை விட இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கு உசரே போற மாதிரி இருக்கு. இனிமே மறந்தும் கூட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுறாதீங்க மாமா. என்னமோ பண்ணு. கடவுளே, என்னை யாரும் பாத்திர கூடாது. யாராவது பார்த்து அம்மா கிட்ட போய் சொன்னாங்கன்னா அம்மாக்கு என் மேல கோவம் இன்னும் அதிகமாயிடும். கடவுளே, யாரும் என்ன பார்க்காம நீதான் காப்பாத்தணும். அத்த, பார்வதி கிட்ட ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. தெரியுதுல்ல? அது வேற ஒண்ணும் இல்லடி. வக்கீல இவளை இனிமே சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டால. இவளால சமைக்காம இருக்க முடியாது. அதான் யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்கா. ஆமா அத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பார்வதியால சமைக்காம இருக்க முடியாது. அத்த, பார்வதி கிச்சனுக்குள்ள தான் போக போறா அத்த. போகட்டும் போகட்டும், அவ முதல்ல வேலையை ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். பார்வதி வந்தாச்சு, இனிமே நமக்கு கவலை இல்ல. பார்வதியால சமயக்கட்டுக்கு வராம இருக்க முடியாது. பார்வதி, நீ சமைக்க வரேன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க எங்கம்மா போயிட்டு இருக்க? அம்மா தான் என்ன சமைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்லக்கா. அப்புறம் என்னால எப்படி சமைக்க வர முடியும்? நான் வரலக்கா. சரி பார்வதி, நாங்க சமைச்சிடறோம். ம். ஏமா இவ திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வந்தது சமைக்கிறதுக்கு இல்லையா? இங்க இவ வெளிய போறா. இவ என்னமோ திருட்டு வேலை பண்றாடி. நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்றா. அதை தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது. ஆமா அத்தா.
என்னத்த எங்கேயும் காணும் இந்த பைக் பண்ண தெரியல. அதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அங்க போய் பாப்போம். அக்கா, பவானி, ஏய், என்ன கீழே பாக்குற? இது தாண்டி உனக்கு ஆரம்பம். கூடிய சீக்கிரம் அகிலாவோட மனசுல இருந்து உன்னை முழுசா பிரிச்சு காட்டுறேன். பாரு. ஏன் பார்வதி இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க? மகேஷோட நிச்சயதார்த்தத்திலே நாங்க உன்கிட்ட சொன்னோம்ல, ஆண்டி வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. டிராமாவை ஆரம்பிச்சிட்டா. அம்மா ப்ளீஸ்மா, பவானிய சமாதானப்படுத்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கதான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி உங்களுக்கு எதிராக நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேம்மா. என்ன நம்புங்கம்மா. அழு, நல்லா அழு. கோவில்ல இருக்கிற சாமிக்கு அப்புறம் நான் கும்பிடுற சாமி நீங்க தான்மா. இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிராக நான் நடந்துக்க மாட்டேம்மா. இது வரைக்கும் நான் மனசால கூட அப்படி நினைச்சதே இல்லம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா.
என்ன எதுவும் பேசாம உட்காந்துட்டா? ஏய், என்னடி பாக்குற? நீ இப்படிலாம் அழுது டிராமா பண்ணா அக்கா உன்னை நம்பிடுவாங்களா? இப்படிதானே நீ ஒவ்வொரு முறையும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க. உன் நாடகம் எல்லாம் இனிமே அக்கா கிட்ட செல்லுபடியாகாது. பேசாம கிளம்பு. இங்க பாருமா, நீ ஒரு ஏமாத்துக்காரி, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி நடிக்கிறவன்னு சம்மந்தி அம்மாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பங்குக்கு நீ நடத்து. எதுக்கு இப்ப ஆடிட்டர் போன் பண்றாரு? ஹலோ, வணக்கம் மேடம். என்ன அந்த 120 கோடி விஷயம் தானே? ஆமா மேடம், நாம அட்டாச் பண்ணியிருந்த 50 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிய சீஸ் பண்ணிட்டாங்க மேடம். மீதி இருக்கிற 70 கோடி ரூபாய திருப்பி செலுத்த 2 மாசம் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மாட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது மேடம். நான் இங்க வந்த அன்னைக்கு அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். அகிலாண்டேஸ்வரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற நேரமா பார்த்து இங்க இருக்கிற வேலைக்காரி இடைஞ்சல் பண்ணிட்டா. எவ்வளவு சீக்கிரம் அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட நீங்க கையெழுத்து வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிருங்க மேடம். அப்பதான் மிச்சம் இருக்கிற உங்க ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற முடியும் மேடம். இத சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ண மேடம். வச்சிடறேன் மேடம். என்னோட 50 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி என் கைய விட்டு போனதுக்கு காரணம் அந்த பார்வதி தான். எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுத்த பார்வதிக்கு வாழ்க்கையில இனிமே எதுவுமே கிடைக்க கூடாது. அவளை நான் பழிக்கு பழி வாங்காம ஓய மாட்டேன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். மாமா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. நான் பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, அதனால் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு தெரியும் பார்வதி, உனக்கு விருப்பம் இல்லாம தான் அம்மாவுக்காக நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், உண்மையான காதலை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் நாம தான். நம்ம காதல் மாதிரியே மகேஷ் பவானி காதலும் உண்மையானது. யார் அதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் அதை பிரிக்க முடியாது. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. இது உன்கிட்ட சொல்லி உன்னை நான் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துறாத. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு நடத்ததான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அகிலா ரூமுக்கே தான் வரா. இவளை உள்ள விடக்கூடாதே. ஏய் நில்லு. எங்க போற? அம்மாவை பார்க்கணும். அக்காவெல்லாம் பார்க்க முடியாது. உன்னை பாக்குறதா உங்களுக்கு வேலையா? போடே. அம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஏய், என்ன சும்மா முக்கியமான விஷயம் சீன் போடுற? உனக்கு வேணா அது முக்கியமான விஷயமா இருக்கலாம், அக்காக்கெல்லாம் அது முக்கியமான விஷயம் இல்ல. நீ முதல்ல கிளம்பு இங்க இருந்து.
பார்த்தாலே பிடிக்கல. அப்புறம் என்னடி அப்பப்போ ஏதாவது சாக்கு வச்சுட்டு முன்னாடி வந்து நிக்க பாக்குற? இப்ப கிளம்ப போறியா இல்லையா? கிளம்படி, காத்து வரட்டும். நிக்கிறா பாரு. என்ன ஆளை காணோம்? என்னதான் பார்க்க வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை ஏதாவது கேட்க வந்து போயிட்டாலோ? சரி சரி பாப்போம். ஐயோ, இவ வந்துட்டா, கேட்டிருப்பாளா? அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது அதான்க்கா, நீங்க பார்வதிய பாக்குறதுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லன்னு சொல்லிருந்தீங்களக்கா. அந்த பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம உங்களை வந்து பாக்கணும்னு நேரா வந்தாளா? நல்லவேளை நான் அதை பாத்துட்டேன். அதெல்லாம் அக்கா உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ கிளம்பி போ அப்படின்னு அவளை அனுப்பிட்டு நான் காவலுக்கு நிக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக தான். அக்கா என்ன அடிக்கடி கையவங்கடா? நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கிற பொறுப்பை பார்வதி எடுத்திருக்கா. அது சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வந்திருப்பா. அவளை தடுத்து நீ திருப்பி அனுப்பியிருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை ஏதாவது குட்ஸ் வண்டியில தள்ளி விட்டுருவேன். அக்கா போய் அவளை தேடி கூட்டிட்டு வா. நானா வர சொல்லு. அவ தொல்லையை விட இவ தொல்லை பெருசா இருக்கே. போ. பார்வதி, அம்மா, நீ திரும்பி போனதை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. சரி போனா போட்டோன்னு நானே உனக்காக அக்கா கிட்ட பேசினேன். நான் பேசணும்னு அக்கா முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சரி போய் வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, போ. அக்கா உனக்காக வெயிட் பண்றாங்க, போய் பேசு. எனக்காக நீங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும், போ. உள்ளவா பார்வதி. என்ன விஷயம்? நிச்சயதார்த்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சரி, என்ன விஷயம்? இந்த வாரத்துல ஒரு முகூர்த்த நாள் இருக்கு, அடுத்த வாரத்துல 2 முகூர்த்த நாள் இருக்கு. 3 முகூர்த்த நாளுமே நல்ல விசேஷமான நாள் தான். 3 முகூர்த்த நாள்ல நீங்க எந்த முகூர்த்த நாளை முடிவு பண்ணி சொல்றீங்களோ அந்த நாளே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால வர்ஷாவோட அம்மா அப்பா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமா? லிஸ்ட் சரி பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேமா? பாரு, இந்த பேக்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பார்வதி. என்னது 20 லட்சமா? இத வச்சுக்கிட்டு உனக்கு எது சரின்னு தோணுதோ இந்த லிஸ்ட் பிரகாரம் பண்ணு. 20 லட்சமா? இந்தா. இந்தா வாங்கிக்கோ பார்வதி. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ.
20 லட்சம். சரிங்கம்மா, நான் வரேன். பார்வதி, ஆ? அம்மா, ஒண்ணு பண்ணலாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். வர்ஷா ஃபேமிலிக்கு நீயே போன் பண்ணி இன்வைட் பண்ணிடு. இந்த விஷயத்த சொல்லிடு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். குட். சரி. அந்த 20 லட்சத்தை வச்சு அவ நிச்சயதார்த்தத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிருவா. அகிலா கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடுவா. அப்புறம் நாம என்ன பண்றது? வனஜா, எது நடந்தாலும் அது நமக்கு சாதகமா தான் நடக்குது. முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க. என்ன கங்கா பேசுறீங்க? அவ்வளவு பணத்தை தூக்கி அவ கையில கொடுத்திருக்கா. அது எப்படி நமக்கு சாதகமா இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பார்வதி கிட்ட இருக்கிற 20 லட்சத்துல நாம இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிட்டா? ஆமா, நாம மட்டும் கரெக்டா பிளான் பண்ணா பார்வதி கையில இருக்கிற 20 லட்சத்தை 20 நிமிஷத்துல கரைச்சிடலாம். எப்படி? ஆமால, சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் என்ன, 20 லட்சத்தை 20 நிமிஷத்துல எப்படி கரைக்கிறதுன்னு யோசிப்போம். யோசிப்போம். முதல்ல அந்த காஸ்டியூம் டிசைன் எல்லாம் இவங்க கிட்ட காட்டுங்க. ஓகே மேம். ஐஸ்வர்யா, இது எப்படி இருக்கு? வாவ், சூப்பர் மம்மி. நிச்சயதார்த்தம் வர்ஷாக்கு தான். அப்படி இருக்கும்போது நாம எல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினோம்னா பார்வதிக்கு சந்தேகம் வராதா? அத்தை சொல்றதும் கரெக்ட் தான். கண்டிப்பா பார்வதி கேப்பால. ஓ, அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அகிலா தலைமையில நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி தானே. அதனால நாமளும் சேர்ந்து தானே இந்த விசேஷத்தை நடத்தணும். அப்போ நமக்கும் சேர்த்து தானே ட்ரெஸ் எடுக்கணும். இது வேலிட் பாயிண்ட். அத்தை, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதியால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கண்டிப்பா பணம் கொடுத்துதான் ஆகணும். இதுக்கே 12 லட்சம் ரூபாய் காலி ஆயிடும். அப்புறம் செலவுக்கு பணம் இல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு பார்வதி மாட்டிக்கிட்டு முழிப்பா. பரவாயில்ல கங்கா, நல்லாவே பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த இப்பவே பார்வதியை கூப்பிட்டு சொல்லுவோம். அப்பதான் அவளுக்குள்ள இதெல்லாம் பண்ணணுமே ஒரு பயம் வந்துரும்ல. என்ன பண்றது ஏது பண்றது தவிப்பா. அத பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. பார்வதி, நிச்சயதார்த்தத்துக்கு எங்களுக்கு தேவையான காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம் நாங்களே செலக்ட் பண்ணிட்டோம். நீ அதுக்கு பே பண்ணிடு. என்ன பாக்குற? அக்கா உன்கிட்ட தானே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீயே பேசி செட்டில் பண்ணிடு. செட்டில் பண்ணுடி. சரிங்கம்மா. சமந்தி, என்ன இவங்களெல்லாம் இப்படி பாக்குறீங்க? யாருன்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான காஸ்டியூம், ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் டிசைனர்ஸ். ஓ, அப்படியா? வெரி குட். பார்வதி, நல்ல ஏற்பாடு பண்ணிருக்க. ஆமா ஆமா ஆமா, நல்ல ஏற்பாடுதான். உங்களுக்கும் எந்த மாதிரி வேணும்னு இப்பவே செலக்ட் பண்ணிடுங்க. என்ன நிக்கிறீங்க? காட்டுங்க. ஆக்சுவலி எனக்கு மீட்டிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு அர்ஜென்ட்டா கிளம்பணும்.
எல்லாத்தையும் பார்வதி கிட்ட கொடுத்துருங்க. பார்வதி, இதெல்லாம் டிசைன்ஸ் எடுத்துட்டு வாட்ஸ்அப்க்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிடு. நான் அப்புறமா பார்த்து செலக்ட் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. பார்வதி, நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடியா இருக்கு மேம். எல்லாருக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுங்க. இவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே மேம். இந்தாங்க மேடம். ஈவினிங்குள்ள செட்டில் பண்ணிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே மேடம். ஓகே. அப்புறம் மறக்காம டிசைன்ஸ்லாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் அம்மாவுக்கு அனுப்பிட்டு சொல்றேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 960. ஓகே மேடம். சரி, மறக்காம என் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே மேடம். என்ன கங்கா இது? கொட்டேஷனை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பான்னு பார்த்தா அவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிட்டா. நீங்க வேற வனஜா, கொட்டேஷனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டா. அத நம்ம கிட்ட காட்டிக்காம போறாங்களாம். இதுக்கே இவ்ளோ செலவாயிடுச்சே, மத்த செலவுக்கெல்லாம் நாம என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னு குழம்புறா. பாருங்களேன், மொத்தத்துல இந்த ஃபங்க்ஷன்ல சொதப்ப போறா. அகிலாண்டேஸ்வரி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. தெரியல, ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி நடந்தா அதுவே போதும். கண்டிப்பா நடக்கும். ஓகே மேம், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. பட்ஜெட்ல ட்ரெஸ்ஸுக்கு 2 லட்சம் தான் ஒதுக்கியிருந்தேன். ஆனா ட்ரெஸ்ஸுக்கே 12 லட்சம் தேவைப்படுதே. அதிகமா இருக்கே. இதுக்கே 12 லட்சம் செலவு பண்ணா அம்மா கொடுத்த பணத்துல 8 தானே மிச்சம் இருக்கும். அப்புறம் மத்த செலவுக்கெல்லாம் என்ன பண்றது? 8 லட்சத்துல கண்டிப்பா மத்த செலவெல்லாம் முடிக்கவே முடியாது. செலவுக்கு பணம் பத்தலன்னா அம்மா கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஆனா அம்மா கொடுத்த பணத்திலேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும். அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்தணுமே. ஆனா இது பண்ணா தப்பா இருக்கும். என்ன பண்ணலாம்? சமாளிப்போம். புடவைக்கு 2 லட்சம் முழுசா கொடுத்துட்டேம்மா. ஆக மொத்தம் இது வரைக்கும் 3 லட்சம் செலவாயிருக்கு. இது என்ன பார்வதி, மொத்தமா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே 2 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்கு. நாங்க எல்லாருமே செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வருமே. இத எப்படி இவ்ளோ சின்ன அமௌண்ட்ல முடிச்சிருக்க? ஆமா, நாங்க செலக்ட் பண்ணும்போது 12 லட்சம் வந்ததே. நீ எப்படி 2 லட்சத்துல முடிச்ச? புடவை மெட்டீரியல்ஸ் மொத்தமா நான் காஞ்சிபுரம் நெசவாளர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் பெரிய தொகை மிச்சமாயிருக்கு. சரியான முந்திரி குட்டியா இருப்பா போல இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. என் பிளான்ல மண்ணா. அப்புறம் தேவையான மொத்த ஆரி மெட்டீரியல்ஸையும் மும்பைல இருந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு எல்லாமே மொத்தமா எனக்கு 2 லட்சம் தான் செலவாச்சு. பெரிய தில்லாலங்கடி தாண்டி நீ. நான் ரெடி பண்ணி கொடுத்தது பிராண்டட் கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க கம்பெனி பப்ளிசிட்டிக்காக நம்ம வீட்டு விசேஷத்தோட போட்டோ வீடியோ கவரேஜ அவங்களே ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேம்மா. நீங்க ஓகே சொன்னா நான் உங்களுக்கு சம்மதம் சொல்லிடுவேம்மா.
அப்போ நாம தனியா போட்டோகிராஃபருக்கும் வீடியோ கவரேஜுக்கும் சொல்ல தேவையில்ல, அப்படித்தானே பார்வதி? ஆமா மாமா. சூப்பர் பார்வதி, அசத்திட்ட. இது உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு. ஸ்பான்சர்ஸ் வேண்டான்னு சொல்லாத, ஓகேன்னு சொல்லிடு, அப்படியே பண்ணிக்கலாம். இந்த மாம்ஸ் வேற. நீ நெசவாளர்கிட்டயே நேரடியா புடவை ஆர்டர் கொடுத்தது சூப்பர் பார்வதி. உனக்குள்ள பிசினஸ் பிரெயின் இருக்கு. இவரு மண்டைய முதல்ல உடைக்க போற பாரு. ஃபியூச்சர்ல அகிலா மாதிரியே நீயும் பெரிய பிசினஸ் விமனா வருவ. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. லட்சத்தை காலி பண்ணிட்டா குழம்பி போய் அப்படியே நிப்பான்னு பார்த்தா அவ 2 லட்சத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு 10வது குறைக்கு போட்டோ கவரேஜ் அது இதுன்னு ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஆமா, அதுல வேற பார்வதிக்கு இன்னும் பணம் மிச்சமாகும். நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு கங்கா. இனிமே என்ன பண்ணாலும் அந்த பணத்தை காலி பண்ண முடியாது. காலி பண்ண முடியாதுன்னா பணத்தை காணாம பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? பணத்தை காணாம பண்றதா? அது எப்படி? பார்வதி ரூம்ல இருக்கிற பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து உங்க ரூம்ல வச்சுக்கோங்க. வச்சிருந்த பணம் காணாம போயிடுச்சுன்னா பார்வதி அதிர்ச்சி ஆயிடுவா. அவளுக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியா வருவா. பணத்தை காணோம்னா பார்வதி உடனே பெரியத்த கிட்ட சொல்லிட மாட்டாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன பாக்குற? நம்மள மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் அந்த லாஸை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க தோணும். ஆனா பார்வதி மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் 1000 2000 காணாம போனாலே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. 17 லட்சம் காணாம போச்சுன்னா பார்வதியால அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரவே முடியாது. பைத்தியம் புடிச்சிரும் அவளுக்கு. சரியா சொன்னீங்க கங்கா. அவளை நான் பைத்தியமாக்குறேன். இந்த வேலைய சிறப்பா நானே செஞ்சு முடிக்கிறேன். கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவ ரூம்ல இருந்து அந்த பணத்தை நானே தூக்குறேன். சூப்பர், சீக்கிரமா செய்யுங்க. செய்யறேன்.